வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் உங்கள் ரூபி ஜான் மோசஸ். செய்திக்குள்ள போயிடலாம். மாநில சுயாட்சி அப்படிங்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட அறிவிப்பை வரவேற்கிறதா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்பி மாணிக்கம் தாகூரோட கருத்துக்கு காங்கிரஸ் மேலிடம் பதிலளிக்கும் அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் ஒன்னு பண்ணிருக்காரு சார், பாரதியார் கவிதையோட. என்ன எப்படி பாக்குறீங்க? என்ன கவிதை அது? நான் நீவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கறது அவர் பதிவிட்டிருக்காரு. அதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி will take care. ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. திருச்சியில செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அவரு, ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்கறதால திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமா உடையாது அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில் விளக்குவாங்க. இல்லை அது பொருத்தமாக இருக்கும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. விவசாயிங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கக்கூடிய அரிசியை இலவசமா விற்கக்கூடிய தமிழக அரசு மதுபான பாட்டில இலவசமா விற்குமா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படிதான் சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படியாவது கொடுக்குதா? அப்போ எப்படி நாங்கள் உழவர் கொடி நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால் கைக்கிட்டு 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதிக்கிறேன். அப்போ 60,000 வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்தில் எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு எல்லாம் என் உழைப்பை கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாமல் செஞ்சிடுறேன். உதவித்தொகையை உயர்த்தி தர கோரி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்கள காவல்துறையினர் கைது செய்ய முயற்சித்ததால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செஞ்சு ஒரு பேருந்திலேயே அடைச்சு வச்சிருந்ததாகவும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி சாப்பிட சாப்பாடுன்னு எதுவுமே தரல அப்படின்னும் அவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க. சாப்பாடு கிடையாது. 2 மணிக்கு கோயம்பேட்டில் எங்களை போட்டாங்க. 2 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எங்களை யாரும் சாப்பிட முடியல. நைட்டு ஃபுல்லாக எங்களை கொசு கடியில படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பஸ்லேயே நாங்கள் முடங்கி கிடந்தோம் சார். பஸ்லேயே முடங்கி கிடந்தோம். படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப அவசரப்பட்டோம். மாற்றம் போகிறதுக்கு அவசரப்பட்டோம். மாற்றத்தினாலேயே ஏழவனமாக நினைக்கிறாங்க எங்களை. புதுக்கோட்டையில முதியவரோட சர்பத் கடையை அடிச்சு உடைச்சு அராஜகத்தில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் கிராமத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துச்சு. அப்போ அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு முதியவர் ஒரு மேசை மேல சர்பத் வச்சு விற்பனை செஞ்சுட்டு வந்தாரு. இதை பார்த்து அங்க போன காவல் ஆய்வாளர் அந்த கடையை அடிச்சு உடைச்சு அராஜகத்துல ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுனதடுத்து இப்போ அந்த காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூபி ஜான் மோசஸ்.